பாருங்கள், நம்ம மல்லி செடியில் வந்து கோரை, ஊதரை, இந்த மரத்தங்காய் பில்லு, மற்ற பில்லு இதெல்லாம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கனாக்கா நண்டுக்காலு பில்லுன்னு சொல்கிறோம் நம்ம ஏரியாவில். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது பாட்டுன்னு ஒரு கிளையிலையும் ஒரு கணுவுலையும் அப்படியே வேர் ஊனிட்டு போய்கிட்டே இருக்கும். 5 அடி இல்லை 10 அடி வரைக்கும் கூட போவோம். நெல் பயிரெலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே ஒரு பில்லு இருந்தால், இந்த ஒரு பில்லு இருந்தால் போதும். 5க்கு 5 அவ்வளோதான். அந்த பயிர் அந்த இடத்துல நெல்லே நம்ம பார்க்க முடியாது நெல் பயிர்லலாம். இது எப்படி தான் வந்ததுன்னு தெரியல நம்ம இடத்துக்கு. பக்கத்தில் நெல் பயிர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்துலேயும் வந்து விழுந்துருச்சு. அது நெல் பயிர்த்தோன்னா அந்த கதிரில் காற்றுல விதைங்க வந்து காற்றுல விழுந்துருச்சு. இதை வந்து களை எடுத்துன்னு இருக்கிறோம் இப்போ மல்லி செடியில். இது விட்டுட்டோம்னா வேற கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகமான புல்லு வந்து வந்துடும். இது எங்கள் ஊரில் நண்டுக்கால் புல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து பெரிய புல்லு வந்து பார்த்து ஆட் பண்ணுறோம் கூட. இந்த புல்லெல்லாம் கூட பரவாயில்ல, கீழே தான் போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட் பண்ணி ஏர் ஓட்டிலாம் அது பண்ணிடலாம். அந்த புல்லு உருவாகி போச்சு, வேறு அதிகமாக உற்பத்தி ஆகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆகிப்படும் நம்மளுக்கு. அதுக்காக இது லைனில் பார்த்து கொத்தின்னு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த புல்லு எவ்வளோ பெருசு வேறையும் வந்துருக்கு, வேறையெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதிகமான எவ்வளோ உயரம் வளருமோ அந்தளவுக்கு உயரம் வளர்ச்சி. இது வந்து கரம்பில் இருக்கிறதுனால வளர்ச்சி கம்மியாக இருக்குது. பயிரில் கண்டிங்கன்னா இந்நேரம் வந்து பயிரையே வந்து காலி பண்ணிவிடும். அந்த மாதிரி சூழ்நிலை புல்லு. ஒரு லைனுக்கும் இது வந்து களை எடுத்துன்னு இருக்கிறேன். ஆளுங்க பற்றாக்குறை ஒரு பக்கம், புல்லு ஒரு பக்கம். செடியெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு எந்த நோய் இல்லாமல் நம்மளுக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது. நம்ம இந்த களைக்கோசம் இந்த புல்லெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறோம். அது வந்து நண்டுக்கால் புல்லுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அது வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பேஜாரு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது. இது வந்து நம்ம மாட்டுக்கு ஏற்றுன்னு போயிட்டாங்க பக்கத்தில், இல்லைனாக்கா அது வந்து பெருசாக நல்லா உயரமாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இடம் அடைச்சிக்குது. எவ்வளோ விதை வந்துருக்குது. இது வந்து முளைச்சா அந்த இடமே அவ்வளோதான் காலி. நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.